கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா யாருமே கூட்டணிக்கு போகல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து எப்படின்னா இது மாதிரி இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே தான் கிட்டத்தட்ட வைகோ அவர்களோட கட்சி ரெட் ஸ்பாட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீகாந்த் சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ தாவேக்கா வந்து இவ்வளோ ஆஃபர் கொடுத்தாங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசியல்ல புதுசா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, யாராவது கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நாங்க வந்து ஷேரிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்படி இருந்தும் அவங்க கிட்ட யாருமே கூட்டணிக்கு போகல. இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷன், as per கரண்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா யாருமே கூட்டணிக்கு போகல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து எப்படின்னா பொதுவா தமிழ்நாட்டோட அரசியல்ல கிட்டத்தட்ட 67க்கு அப்புறம் திமுக வந்து ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து அதிமுக பிரிஞ்சு திமுக அல்லது அதிமுக இருபெரும் கட்சிகள் தான் தமிழகத்தை இதுவரையும் ஆண்டிருக்கு. ஒரு பீரியட் இவங்க இருப்பாங்க, இன்னொரு பீரியட் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது, மாறி மாறி தான் இருப்பாங்க. மூன்றாவதா ஒரு கட்சியை வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல அவங்க வளர விட்டதே கிடையாது. அது ஒரு ஃபார்ம் ஆகிறதுக்கு அவங்க விடவே மாட்டாங்க. அது பல்வேறு விதமான அழுத்தங்களை அவங்க பயன்படுத்தி அதை வந்து ஒன்று சிதைச்சிருவாங்க, இல்லை அதை வந்து குறைச்சிருவாங்க. அது அப்படிதான் இது நாள் வரையும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பல்வேறு கட்சிகள் வந்திருக்கு. அதுக்கு உதாரணமா நிறைய சொல்லலாம். வைகோ அவர்கள் கட்சியா இருக்கட்டும், விஜயகாந்த் அவர்கள் கட்சியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் எழுச்சியோட உள்ள வந்தாலும் கூட காலப்போக்கில் அது அவங்க கிட்டேயே கூட்டணிக்கு வர்ற அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவங்க கட்சிக்கு கூட்டணிக்கு கொண்டு வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படித்தான் நடைமுறைகள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் தான். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ரெண்டு கட்சி பல வருடங்கள் ஆட்சியை வந்து கைப்பற்றிருக்காங்க. ஸோ அவங்க அவ்வளவு ஈஸியா தங்களோட இருப்பை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு இடம் கொடுக்கல அவங்களுக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பல்வேறு விதமான அழுத்தங்களை வெற்றி கழக தலைவருக்கு கொடுக்குறாங்க. அது ஜனநாயகன் படம் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது இது இந்த கூட்டணி சம்பந்தமான கூட்டணி கட்சிகள் வந்து தாவேக பக்கம் போகாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும், புற அழுத்தங்கள். இப்ப வெளியில தெரியிற அழுத்தங்கள்ங்கிறது ஒண்ணுமே தெரியாது. ஆனா வெளியே தெரியாத அழுத்தங்கள் வந்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எப்போதும் இருக்கும். அவங்களோட பர்சனல் கேசஸ் இருக்கலாம், ஐடி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இது மாதிரி அவங்கக்கிட்ட என்ன விஷயங்கள் இருக்கோ அதை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து அதை வந்து அவங்க பக்கம் கொண்டு போற வேலையை பார்ப்பாங்க. அப்படித்தான். ஏன்னா இத்தனை வருடங்களாக பல கட்சிகள் கேட்டுக்கிட்டு இருந்த அல்லது கேட்கறதுக்கு தயங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்தான் தாவேகா தலைவர் அவர்கள் கொடுத்த ஆஃபர். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றது அதுதான் அண்ணல் அம்பேத்கரோட கோட்பாடு. அரசியல் கோட்பாடே வந்து அவரோடது அதுதான். எல்லாருக்கும் எல்லாமும். அதுதான் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்றது. எல்லாமும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், எல்லாத்துலயுமே சமத்துவம், சம வாய்ப்பு, சமத்துவம், சமவேளை வாய்ப்பு, இதுதான் அவங்களோட கோட்பாடா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் தான் அவங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு கட்சியா அது இல்லை. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. நீங்க இப்ப சொன்ன மாதிரி தாவேகாவோட தலைவர் அவர்கள் பேசலையே ஒழிய மொத்த பேரும் அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, நாம உட்பட. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையை வந்து இன்னைக்கு தமிழக அரசியல்ல அந்த கட்சி செலுத்தி இருக்கு, அந்த கட்சியோட தலைவர் செலுத்தி இருக்காரு. அப்போ இவங்க கிட்ட இந்த இப்படி ஒரு ஆஃபரை கொடுத்து இவங்க எல்லாம் போகல அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சிகளுக்கு இருவரும் கட்சிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் தான். அது வேறு வேறு விதமான அழுத்தங்கள். ஒரு சில அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் அந்த அழுத்தங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சில பேருக்கு வந்து அவங்க பக்கம் வீக்னஸே இல்லாட்டி கூட அவங்க எதுல வீக்னஸா இருக்காங்க, எக்கனாமிக்கலாவா இல்ல வந்து அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு தேவையான விஷயம் இல்லையா, இப்படி என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அந்த விஷயங்களை வச்சு இந்த இருபெரும் கட்சிகளும் அதை பயன்படுத்திக்கிட்டு மூன்றாவதா ஒரு கட்சி உள்ள வர்றதை இவங்க இடம் கொடுக்காமல் இது நாள் வரையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அதுதான் அந்த காரணம் ஒழிய தாவேக்காவை வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இந்த கட்சிகள் அங்க போகாம இல்ல. புரியுதா உங்களுக்கு? அந்த தாவேக்கா வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அல்லது ஒரு பெரிய ஒரு மாற்று சக்தியா வரப்போறது அப்படிங்கிறது இன்னைக்கு அதிமுக கிட்ட போன கூட்டணி கட்சியா இருக்கட்டும் அல்லது திமுக கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏதோ ஒரு அழுத்தம் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக இவங்க எல்லாம் அங்க ஒதுங்கி இருக்காங்க. வேற வழி கிடையாது, வேற வழி இல்லாம இருக்காங்க. அப்படித்தானே ஒழிய இவங்க இங்க தாவேகா கிட்ட வரலங்கிறதுனால தாவேகா வந்து ஒரு அண்டர்ஸ்டிமேட் கட்சி, அவங்களுக்கு அவ்வளவு பெரிய வேல்யூ இல்லை அப்படின்றது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதமா தான் நான் பாக்குறேன். அதுதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது.
இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல கூட்டணி ஆல்ரெடி டிசைட் ஆயிடுச்சு. என்டிஏவா இருக்கட்டும், நம்ம டிஎம்கே கூட்டணியா இருக்கட்டும், ஆல்ரெடி ஒரு 75% கூட்டணி வந்து டிசைட் ஆயிடுச்சு. ஸோ ஆனா என்டிஏல கூட்டணி என்னதான் சேர்ந்தாலும் அவங்க கீழே உள்ள தொண்டர்கள் வந்து ஜெல் ஆயிட்டாங்களா? ஏன்னா இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட்டணியில தான் இருக்கு. ஆனாலும் டெய்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நியூஸும் பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின்னு முரணை வந்துகிட்டே தான் இருக்கு. அங்க டிஎம்கே கட்சிக்காரங்க ஏதோ ஒன்று சொல்றதும் அதுக்கு ரியாக்ட் பண்றதும் இப்படி ஆப்போசிட்டா இது வந்து இந்த கூட்டணியில இருக்கு. நேற்று வரைக்கும் தினகரன் அவர்கள் வந்து ஏடிஎம்கே வந்து எடப்பாடி அவர்கள் துரோகி இந்த மாதிரி பல்வேறு விதமான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு அவங்க போய் டைரக்டா ஜாயின் பண்ணிட்டாங்க. கீழே உள்ள தொண்டர்கள் வந்து எப்படி இருப்பாங்க? ஜெல் ஆவாங்களா மாட்டாங்களா? இல்ல அது வந்து எப்போதுமே பொதுவாகவே வந்து அரசியல் அந்த கூட்டணி அப்படின்றது பாத்தீங்கன்னா கொள்கை சித்தாந்தம் கோட்பாடுக்காக கூட்டணி சேர்றது அப்படிங்கிறது இப்ப சுத்தமா கிடையாது. இது ஆல் ஓவர் இந்தியா கிடையாது. இது வந்து ஒரு தேர்தல் உடன்படிக்கை தான். அந்த தேர்தல் கூட்டணி சொல்ல முடியாது, தேர்தல் உடன்படிக்கை. அந்த தேர்தல்ல தன்னோட எதிரி யாரு, எதிரிக்கு எதிரி நண்பன்கிற அளவுலதான் இவங்க போவாங்க. அதுக்கு தனக்கு இந்த கட்சிக்கு போனா தன்னோட கட்சிக்கு என்ன ஆதாயம், தனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பார்த்துதான் இன்றைக்கு வந்து கட்சி தலைவர்கள் முடிவெடுத்து போறாங்க. அப்போ இது இவங்க போற அந்த எடுக்கிற டெசிஷன்ங்கிறது தொண்டர்களோட டெசிஷன் கிடையாது. தொண்டர்கள் மனநிலைக்கும் கட்சியோட தலைவருக்கும் மனநிலையும் ஒரு மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு. அது எல்லா கட்சியிலுமே இருக்கு. அது வந்து இவங்க வந்து இப்போ ஒரு பிகினிங்ல இருந்து இப்போ 2017 இருந்து திமுக கிட்ட காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டோ இவங்க எல்லாம் இருக்காங்க. அங்க ஓரளவுக்கு அவங்க ஜெல்ல இருப்பாங்க. ஈவன் வந்து இப்ப நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு மனக்குமுறல்கள் இருக்கலாம், ஒரு வருத்தங்கள் இருக்கலாம். அது ஒரு பெர்சன்டேஜ் கொஞ்சம் குறையதான் செய்யும். அங்கேயே குறையும் அது. ஏன்னா இப்ப 5 வருடம் ஆட்சியில இருந்திருக்காங்க திமுக. இப்ப கூட்டணி கட்சியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் வந்து பல இடங்கள்ல கொடியேற்ற முடியல, அவங்க கொடியை ஏற்ற முடியல. ரூலிங் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே கூட பல இடங்கள்ல அவங்களோட கொடியை ஏற்ற முடியல. அந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்ல பல இடங்கள்ல இன்னும் தீர்வு காண முடியல. பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. இது கண்டிப்பா இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து எவ்வளவுதான் வந்து திமுகவுக்கு அந்த ஒரு முட்டு கொடுத்து அவர் வந்து விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருந்தாலும் கீழ் மட்டத்துல விசிகாவோட கீழ்மட்ட தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில வந்து அந்த வருத்தமும் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கோபமும் இருக்கதான் செய்யும். அந்த கோபம் இது மாதிரியான ஒரு தேர்ட் ஆப்ஷனை நோக்கி போக தான் செய்யும். அதை தான் வந்து இப்போ லேட்டஸ்டா கூட ஆதவ அர்ஜுனா ஒரு மீட்டிங்ல பேசும்போது கூட அதான் சொன்னாரு. நீங்க ஒரு 20-30 பேர் தான் அங்க இருக்கீங்க, மொத்த கட்சி இங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்றது வந்து இந்த கோபம் கண்டிப்பா இருக்கும், அந்த ரெஃப்ளெக்ட் இருக்கும். இப்ப அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட வந்து எந்த சூழலுக்காக எந்த ஒரு பிரச்சனைக்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ, அதிமுக இந்த பிளவை ஏற்படுத்தி ஆரம்பிக்கப்பட்டதோ, அதுல இருந்து ஸ்டாண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இத்தனை வருட காலங்கள் வந்து அந்த தொண்டர்கள் வந்து மனநிலையை வந்து நீங்க உருவாக்கி இருக்கீங்க. அதாவது அதிமுக எதிர்ப்புன்னு கிடையாது, எடப்பாடிக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலையை அந்த அமமுக கட்சி தொண்டர்களுக்கு நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. அவங்க இத்தனை ஆண்டு காலம் தேர்தல் வேலைகளா இருக்கட்டும் அல்லது களத்துல அவங்க போராடின விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிமுகவுக்கு அதாவது திமுகவுக்கு எகென்ஸ்டா வேலை செஞ்சதை விட எடப்பாடி குரூப்புக்கு எதிராக தான் அவங்க இவ்வளவு காலம் வேலை பார்த்திருக்காங்க, போராடி இருக்காங்க. இப்ப நீங்க நேற்று வரை வந்து அந்த ஒரு ஃபயரான அந்த மூமெண்ட் எடப்பாடி முதல்வராவதே நான் தடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்து நீங்க அவ்வளவு பேட்டிகள் கொடுத்துட்டு திடீர்னு ஓவர் நைட்ல போயிட்டு பகைமை மறப்போம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நீங்க சேரும்போது கீழ் மட்டத்துல அது ஜெல்லே ஆகாது. அது ஆப்போசிட் மனநிலை தான் கொடுக்கும். தலைவர் வந்து பேட்டி கொடுக்கவும் அவர் பேசுறதுக்கும் அது கரெக்டா இருக்குமே ஒழிய கீழே வந்து டோட்டலா ஒர்க் அவுட் ஆகாது. அது உள்ளடி வேலைகள் நிறைய நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுக நிக்கிற இடங்கள்ல அமமுக வேலை செய்ய மாட்டாங்க, வேலை செய்யற மாதிரி இருக்குமே ஒழிய அது ஓட்டா கன்வெர்ட் ஆகாது. அப்ப அந்த மனநிலை எங்க போகும்னா இது நாள் கரையில அவங்க திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தவங்க இன்னைக்கு திமுக ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப அந்த ஓட்டு சைலண்டா தாவேகாவுக்கு தான் போகும். இது நான் சொல்றது ஒரு இதுக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே தான். கிட்டத்தட்ட வைகோ அவர்களோட கட்சி மிகப்பெரிய எழுச்சியோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அதாவது திமுகங்கிற ஒரு கட்சி வந்து எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து வந்த போது கூட ஒரு டாப் மோஸ்ட் லேயர்ல இருக்கிற தலைவர்கள் யாரும் பின்தொடர்ந்து வரல. ஆனா வைகோ அவர்கள் பிரியும்போது கிட்டத்தட்ட அன்றைக்கு இருந்தது வந்து 25-28 மாவட்ட செயலாளர்கள் தான். அதுல 9 அல்லது 10 மாவட்ட செயலாளர்களோட வைகோ பின்னாடி வந்தவங்க எல்லாரும் பெரிய லீடர்ஸ். அப்ப அப்படி ஒரு எழுச்சியோட வந்த வைகோ அவர்கள் எங்க தடுமாறினார்னா திரும்பவும் அதே கட்சியோட நீங்க கூட்டுக்கு போகும்போது நீங்க எங்க இருந்து ஒரு குரூப்பை பிரிச்சுட்டு வந்தீங்களோ அங்கேயே நீங்க போய் சேரும்போது ஆட்டோமேட்டிக்கலி நீங்க தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்க பின்னாடி இருக்கிறவனுக்கு ஒரு சோர்வு இருக்கும். என்னடா தவறு பண்ணிட்டோமோ,
பேசாம அங்க தாய் கழகத்துல இருந்திருக்கலாமோ, தேவையில்லாம இவர் பின்னாடி வந்துட்டோமோ நாம யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்க அங்கே போய் சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்களே கொண்டு போய் கூட்டி விட்ட மாதிரி ஆயிடும்ல. அப்படி போய் தான் இன்னைக்கு மதிமுக இன்னைக்கு காணாமல் போய் இருக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அதே நிலை தான் அமமுகவுக்கு ஏற்படும். இது நிஜம். அப்போ இந்த கீழே துளி அளவு கூட ஜெல்லே ஆகாது. இது அதிமுக பாஜகவுக்கும் பொருந்தும். ஏன்னா இப்போ போன எலெக்ஷன்ல இருந்து வந்து எந்த காலத்திலும் 26 அல்ல, 29 அல்ல, 31 அல்ல, எந்த